Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ்ல யாரெல்லாம் கிளியர் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷனலா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி நியூ சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட் பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இது இருக்க போகுது. இந்த சிவி லிஸ்ட்ல உங்களோட நம்பர் வந்திருக்கா வரலையா அப்படிங்கறது எப்படி செக் பண்றது, அப்படியே நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், உங்களோட சிவி லிஸ்ட் எத்தனாவது லிஸ்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கா, செகண்ட் லிஸ்ட்ல இருக்கா, தேர்ட் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறது இப்படி செக் பண்றது. இந்த மூணு லிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்ன, எத்தனை ரேஷியோல நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இன்னைக்கு ஈவினிங் போல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதாவது குரூப் 2 ஏக்கு ஏற்கனவே சிவி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல யாரெல்லாம் நல்ல ஒரு மார்க் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்திருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் பண்ண சொல்லி ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அந்த டேட் தான் நாளைக்கு டேட், அதாவது நாளான்னைக்கு 28/5/2025 இந்த டேட்ல இருந்து அடுத்த மாசம் ஜூன் 6 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. சரிங்களா, அந்த 10 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்க்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பட்டியல் உங்களுடைய நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்படி செக் பண்றது அப்படின்னா இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த சிவி லிஸ்ட் பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு சர்ச் ஐக்கான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ ரெண்டு சேம் எக்ஸாம் தான். அதுக்கு நீங்க வந்திருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்க 28/5/2025 இருந்து 6/5/2025 உங்களுடைய 10th 12th உங்களுடைய நீங்க டிப்ளமோ படிச்சீங்க டிப்ளமோ சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம், டைபிஸ்ட், இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி 500 கேபிக்குள்ள பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிட்டு நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அப்லோட் பண்றதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டிஎம் பண்ணி கூட எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இன்ஸ்டா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு. இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அதாவது ஜஸ்ட் ஒரு டெம்பரரியா தான் ஒரு ப்ரொவிஷனலா தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரேங்கிங், உங்களுடைய கட் ஆஃப் பேஸ், ரெண்டாவது உங்களுடைய ரேங்கிங் பர்பஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமா, அதாவது ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். சரிங்களா, அதுதான் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இப்போதைக்கு நாங்க ப்ரொவிஷனலா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவலா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் தகவல் தெரிவிப்போம். அதுக்கு யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அவங்க மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே குரூப் 2 ஏக்கு நீங்க அந்த 16/5/2025 இருந்து 25 வரைக்கும் நீங்க ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க மறுபடியும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க அகைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. நீங்க குரூப் 2க்கு மட்டும் நீங்க பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக மீண்டும் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் லிஸ்ட். சரிங்களா, லிஸ்ட் 1ல உங்களுடைய நேம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது அதுல என்னென்ன போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா போஸ்டிங்குமே நீங்க எலிஜிபிள். சரிங்களா, லிஸ்ட் 2 சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க போஸ்ட் கோடுன்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் கோடுல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். இந்த லிஸ்ட் 2ல ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த நம்பர் மட்டும் உங்களுடைய நம்பரா இருக்கு அப்படின்னா நீங்க போஸ்ட் கோடு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 6 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க ஜாப் கிளைம் பண்ண முடியும். அதாவது கவுன்சிலிங்ல அந்த போஸ்டிங்க மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். மீதி போஸ்ட நீங்க கேட்க முடியாது. அதே மாதிரி லிஸ்ட் 3ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ள உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க லிஸ்ட் 3ல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை மட்டும் அந்த போஸ்டிங்ஸை மட்டும் தான் நீங்க வாங்க முடியும்.
லிஸ்ட் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு 2 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன போஸ்ட்ங்கிறத நீங்க டிஎன்பிஎஸ்சி சென்ற ஆண்டு 2024 நோட்டிபிகேஷன் நம்பர் 8ல நோட்டிபிகேஷன் நம்பரை நீங்க வியூ பண்ணி பாத்தீங்கன்னா குரூப் 2ல அது என்ன போஸ்ட் கோடு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணி கூட கவுன்சிலிங் போகும்போது நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ரேஷியோ அடிப்படையில் நம்மள வர சொல்றாங்க, ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 1:3 ரேஷியோல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து வர சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஆல் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோ அடிப்படையில வந்து வர சொல்றாங்க. ஸோ அதாவது ஒரு வேலைக்கு ஒரு காலி பண்ணிட்டதுக்கு வந்து 3 பேரை வந்து வர சொல்லுவாங்க கவுன்சிலிங்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது 6ஆம் தேதியோட வந்து முடிஞ்சிடும், அடுத்த மாசம் 6ஆம் தேதியோட. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெமோ கொடுப்பாங்க. அந்த மெமோ கொடுத்து உங்களை வந்து சென்னையில இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஹாலுக்கு வந்து வர சொல்லுவாங்க கவுன்சிலிங்க்கு. அங்க போய் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து கிடைக்குதோ நீங்க வாங்கி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்டிமேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதான் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவல்கள். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.